ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடிங் வெல் தமிழ். நான் உங்கள் சுதர்ஷன். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் ரிசர்ச் பற்றின வீடியோ நல்ல ஒரு வியூவர்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளோட சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். இப்போ அதை தொடர்ந்து நம்ம ஹவுஸ் ஹெல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹவுஸ் ஹெல்ஸை பற்றி 2 பார்ட்டாக போடலான்னு இருக்கிறேன். அதில் ஃபஸ்ட் பார்ட் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும். ஹவுஸ் ஹெல்ப்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த மூவியில் பார்த்தோன்னா ஹாரி பாட்டர் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் மூவிலேருந்து ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்ஸ் அந்த கிரைம்ஸ் ஆஃப் கிரிண்டல்வால்ட் மூவி வரையும் நம்ம தொடர்ந்து ஹவுஸ் ஹெல்ப்ஸை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஹவுஸ் ஹெல்ப்ஸ்னால் நம்மளுக்கு முதல்ல தோல்ற 2 பேர் எதுனா டாபி கிரியேட்ஸர். இந்த 2 மட்டும்தான் மூவியில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் இன்னும் சில ஹவுஸ் ஹெல்ப்ஸை வந்து புக்கில் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து விங்கி, ஹாக்கி. இந்த 2 ஹவுஸ் ஹெல்ப்ஸை வந்து மூவியில் அதிகமாக டிஸ்பிளே பண்ணலினாலும் புக்கில் வந்து ஒரு டீசெண்டான ரோலை வந்து இது கேப்சர் பண்ணியிருக்கு. சரி வாங்க நம்ம ஹவுஸ் ஹெல்ப்ஸோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவுஸ் ஹெல்ப்ஸோட ஹைஸ் வந்து ஒவ்வொரு கிரியேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதோட ஐ கலர் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி ஸ்கின் கலர் வந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஹெல்ப்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஹேர் கலர் பார்த்திங்கன்னா எல்லா ஹவுஸ் ஹெல்ப்ஸுக்கும் வந்து பிளாண்டில் தான் இருக்கும். இந்த ஹவுஸ் ஹெல்ப்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் கிரியேச்சரோட ரிலேட்டடாக இருக்கும்னா எம்போஸ், எர்க்லிங்ஸ், இம்ப்ஸ். ஹவுஸ் ஹெல்ப்ஸை வந்து ஷார்ட்டாக வந்து ஹெல்ப்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஹவுஸ் ஹெல்ப்ஸோட ஹைட் வந்து பேபியில் இருக்கும்போது 1 ஃபீட்டில் இருக்கும். அடல்ட் ஆயிடுச்சுன்னா 3 ஃபீட் வரையும் அதால் வளர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஹெல்ப்ஸோட லைஃப் இம்மோர்டாலிட்டி வந்து மோர்டல்னு தான் சொல்லியிருக்காங்க. அது சாகக்கூடிய தன்மை தான் வந்து ஹவுஸ் ஹெல்ப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாவலில் வந்து ஹவுஸ் ஹெல்ப்ஸோட டிஸ்டிங்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவும் ஸ்கின்னியாகவும் இருக்கிற ஒரு கிரியேச்சர், பேட்ஸோட இயர் இருக்கிற கிரியேச்சர்ஸ், அதுவும் இல்லாமல் விசார்ட்ஸோட பவர்ஃபுல்லான மேஜிக்கை ப்ரொடியூஸ் பண்ணும், வான்லெஸ் மேஜிக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் விசார்ட் அண்ட் விச்சர்ஸ்க்கு சர்வ் பண்ணி ஸ்லேவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த விசார்டுக்கு மாஸ்டருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இது அவங்கள சர்வ் பண்ணுறதுக்கு தன்னோட லைஃப்பை கூட வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயும் லாயலாகவும் இம்மிஸ்லியாகவும் மாஸ்டருக்கு ரொம்ப டிவோட்டடாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹவுஸ் ஹெல்ப்ஸ் வந்து எந்த இடத்துல அதிகமாக பார்க்கலான்னா ஓல்டு விசார்ட் ஃபேமிலிஸ்லேயும் பெரிய பேலஸ்லேயும் இல்லை மேன்ஷன்ஸ்லேயும் அதிகமாக பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹாக்வர்ட்ஸில் கூட 100க்கு மேலே ஹவுஸ் ஹெல்ப்ஸ் வந்து ஹாக்வர்ட்ஸ் கிச்சனில் வேலை பார்க்குதுன்னு நாவலில் சொல்லியிருக்கு. நம்ம ஹாரி பாட்டர் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் மூவியில் பார்த்த மாதிரி ஹவுஸ் ஹெல்ப்ஸுக்கு வந்து அதோட மாஸ்டர் வந்து ஒரு கிளாத் கொடுத்தாங்கன்னா அந்த ஹவுஸ் ஹெல்ப் வந்து ஃப்ரீ ஆயிரும். அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஹெல்ப்ஸ் வந்து ரொம்ப சைஸில் சின்னதாக இருந்தாலும் அதோட வான்லெஸ் மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஹெல்ப்ஸோட ஹாபி என்னென்னா ஹவுஸ் ஹெல்ப் மேடு ஒயின்னு ஒரு ஒயினை வந்து தயாரிக்கிறது தான் அதோட ஹாபியாகவே இருக்குது. ஹவுஸ் ஹெல்ப்ஸ் வந்து எப்பயுமே அதோட மாஸ்டரை வந்து காப்பாற்றுறதுக்காக தன்னோட லைஃப்பை கூட கொடுக்கும். எக்ஸாம்பிள் கிரியேச்சர் எடுத்துக்கிட்டோன்னா அது பல தடவை அவரோட மாஸ்டரான சீரியஸ் பிளாக்கை வந்து பல தடவை வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கு. ஒவ்வொரு ஹவுஸ் ஹெல்ப்புக்கும் ஒரு தனி பிராண்ட் ஆஃப் மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல மேஜிக்கல் பவர் யூஸ் ஆகுதுன்னா அதில் எந்தெந்த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, எந்த ஹவுஸ் ஹெல்ப் இன்வால்வ் ஆகிருக்குன்னு அது யூஸ் பண்ண மேஜிக்கல் டைப்பை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட பிராண்ட் ஆஃப் மேஜிக்கல் பவர்ஸ் வந்து ஹவுஸ் ஹெல்ப்ஸ் கிட்ட இருக்குது. விச்சர்ஸ் அண்ட் விசார்டர்ஸால் செய்ய முடியாத பல வேலைகளை வந்து ஹவுஸ் ஹெல்ப்ஸ் வந்து செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன் 1993 ஹாரி பாட்டர் த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் மூவியில் வந்த மாதிரியே கிளைமேக்ஸில் வந்து டாபி வந்து லூசியஸ் மேல்ஃபாயை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து லூசியஸ் மேல்ஃபாய் வந்து ஹாரி பாட்டரை வந்து அட்டாக் பண்ண வந்ததுனால டாபி வந்து ஹாரி பாட்டரை காட் பண்ணி லூசியஸ் மேல்ஃபாயை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா டாபி வந்து ஒரு ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து காட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இதில் இந்த சீனில் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஹவுஸ் ஹெல்ப்ஸ் வந்து வாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அலோட் கிடையாது. அதுவும் இல்லாமல் வாண்டு அவங்களுக்கு தேவைப்படாது. எப்பயும் அதோட ஹவுஸ் ஹெல்ப்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அதோட டெய்லி ரொட்டீனான அதோட டொமஸ்டிக் ஒர்க்கான அவங்களோட மாஸ்டர் கொடுக்குற ஒர்க்கை மட்டும்தான் பண்ணும். அப்படி மாஸ்டரோட பர்மிஷன் இல்லாமல் ஏதாச்சும் வேலை செய்கிறது ரொம்ப ரேர். அப்படி ஏதாச்சும் செஞ்சிச்சுன்னா
அதே தன்னைத்தானே பனிஷ் பண்ணிக்கும். அதாவது ஹாரி பாட்டர் அந்த சேம்பர் ஆஃப் மூவிலேயே நம்ம பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஹாரி பாட்டர்கிட்ட வந்து டாபி வந்து தன்னோட மாஸ்டர் வந்து யாருன்னு தெரியக்கூடாதுங்க இருந்தாங்க. ஆனால் வந்து தெரிஞ்சதுனால டோபி வந்து தன்னைத்தானே பனிஷ் பண்ணிக்கிட்டான். அதுவும் இல்லாமல் மாஸ்டரோட பர்மிஷனோட ஹெல்ப்ஸால் வாண்ட்லெஸ் மேஜிக் மட்டும் பண்ணாமல் இல்லாமல் அதுங்களால் டார்க் மார்க்கான வால்டமார்ட்டோட மார்க்கையும் இது பண்ணலாம். அதுவும் இல்லாமல் கிருஷக்கோட அதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு விங்கி வந்து மார்ஸ்மோடு கிருஷை வந்து தன்னோட மாஸ்டரோட ஒப்பீனியனால் அது யூஸ் பண்ணுச்சு. ஹாரி பாட்டர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஹாரி பாட்டரை விட ஹவுஸ் எல்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மேஜிக் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஆல்பஸ் டம்பர்டோர். அதுவும் இல்லாமல் பல விசார்ட்ஸை விட ஹவுஸ் எல்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மேஜிக் பண்ணுது. அதனால வந்து ஹவுஸ் எல்ஸுக்கு வந்து ஒரு தனி இடமே வேணும் அப்படின்னு நினச்சாரு. ஓகே, இப்போ ஹவுஸ் எல்ப்ஸ்க்கும் விசார்டுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஹவுஸ் எல்ப்ஸுக்கு வந்து ஹெல்ஃப் லெஜிஸ்லேஷன்னு ஒரு லெஜிஸ்லேஷன் இருக்குது. அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஹவுஸ் எல்ப்ஸுக்கு வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹவுஸ் எல்ஃப் வெல்ஃபேர்னு ஒரு ரூல் வந்து பிரிட்டிஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் வந்து ரெகுலேஷனில் வந்துச்சு. அது எதுக்குன்னா ஹவுஸ் எல்ஃபை வந்து காட் பண்ணுறதுக்கோசரம். இது வந்து 1996 வரையுமே ஃபோர்ஸில் வரல. 1996 தான் ஃபோர்ஸில் வந்துச்சு. இந்த ரூல் எதுக்குன்னா லூசியஸ் மால்ஃபாய் அண்ட் பிளாக் விசார்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஹவுஸ் எல்ப்ஸை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறதுனால அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கோசரம் ஹவுஸ் எல்ப்ஸ்க்காக இந்த ரூல் வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு. இந்த ரூலை கொண்டு வரத்துக்கு டம்பிள்டோரும் அப்புறம் ஹெர்மாயினி கிரேஞ்சரும் ரொம்ப பர்சனல் எஃபெக்ட் எடுத்தாங்க. இந்த ரூல் வரத்துக்கு காரணமே அவங்க தான். இது வந்து எதுக்காக அவங்க இது பண்ணாங்கன்னா, ஹவுஸ் எல்ப்ஸோட லைஃப் ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கோசரம் தான் இதை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. மேக்ஸிமம் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹெர்மாயினி கிரேஞ்சர் தான் ஹவுஸ் எல்ப்ஸோட வெல்ஃபேரை வந்து பயங்கரமாக இது பண்ணது. அவங்க படிக்கிற டைம்லேயே ஹெல்ப்ஸ் கிளப்னு ஒரு கிளப் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னா ஹவுஸ் எல்ப்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஸ்கூல் டைம்லேயே வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு டம்பிள்டோர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிளப்பை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கிளப்பு வந்து ரொம்ப நல்லாவும் போச்சு, நிறைய சப்போர்ட்டும் கிடச்சிச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹவுஸ் எல்ப்ஸ் வந்து ஒரு ஹவுஸ் எல்ப் செத்துருச்சுன்னா அதோட பையன் வந்து அதுக்கு அடுத்தது, அதாவது அந்த மாஸ்டர் கீழே வேலை செய்வான் ஸ்லேவா. அதாவது வாரிசா ஒரு ஹவுஸ் எல்ப் இறந்துச்சுன்னா அதோட பையன் வந்து அந்த மாஸ்டர் கீழே வந்து ஸ்லேவாக வேலை செய்வான். அவன் இறந்துட்டானா அதோட பையன், அந்த மாதிரி வாரிசாக போயிடும். அப்படி செத்து போன ஹவுஸ் எல்ப்ஸோட தலையை வந்து வெட்டி அவங்களோட வாலில் வந்து ஒரு ஆங்கராட்ட டெக்கரேஷனாட்ட மாட்டிடுவாங்க. ஹவுஸ் எல்ப்ஸ் வந்து அவங்க மாஸ்டரோட ஆர்டரை வந்து கேட்கலினா ஒன்று அதுவாகவே அதை பனிஷ் பண்ணிக்கும், இல்லைனா கடுமையான பனிஷ்மெண்ட் வந்து மாஸ்டரால் கொடுக்கப்படும். இப்போ மாஸ்டர் கொடுத்த ஏதாச்சும் வேலை வந்து ஹவுஸ் எல்ஃபுக்கு பிடிக்கலைன்னா அது வந்து கிரம்பிள், அதாவது அதை பற்றி புலம்பிக்கிட்டே போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, ஹாரி பாட்டர் அந்த பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபானில் சீரியஸ் பிளாக்கும் ஹாரி பாட்டரும் அவங்களோட பழைய மேன்ஷனில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களோட ஃபேமிலியை பற்றி. அப்போ வந்து கிரியேச்சர் வந்து உள்ளே வந்து பேசிகிட்டு இருப்பான், இன்டரப்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு சீரியஸ் பிளாக் வந்து கிரியேச்சரை பார்த்து கெட் அவுட்டுன்னு சொல்லுவான். அப்போ வந்து கிரியேச்சர் வந்து முணுமுணுத்துக்கிட்டே வந்து போவாங்க. அப்போ கிரியேச்சர் எங்கே போனான்னா நம்பர் 12 கிரைம்டு பிளேஸுக்கு போய் சீரியஸ் பிளாக்கோட சிஸ்டரான நார்சிஸ் மால்ஃபாய் அவங்கக்கிட்ட பெலாட்ரிக்ஸ் லிஸ்ட்ரேஞ்ச் கிட்ட போய் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சீரியஸ் பிளாக் இறந்ததுக்கப்புறம் அவனோட வாரிசான ஹாரி பாட்டருக்கே வந்து கிரியேச்சர் வந்து சொந்தமாயிட்டான். அதாவது ஹவுஸ் எல்ப்ஸில் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து மாஸ்டர்ஸ்லேயும் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட வாரிசு தான் வந்து அந்த கிரியேச்சரை வந்து ஓன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1996 1997 வரையும் ஸ்கூல் இயர்ஸில் ஹாரி பாட்டர் வந்து ஆர்டர் ஆஃப் பீனிக்ஸில் வந்து இருப்பான். அப்போ வந்து கிரியேச்சரை வந்து அவன் ஆர்டர் பண்ணுவான் ட்ராக்கோவை போய் ஃபாலோ பண்ண சொல்லி. ஆனால் வந்து ட்ராக்கோக்கு அது பிடிக்கலைன்னா அவனோட மாஸ்டரோட ஆர்டர்னால அதை ஒபே பண்ணி பண்ணுவான். இப்போ ஹவுஸ் எல்ப்ஸோட மிஸ்ட்ரீட்மெண்ட், அதாவது ஹவுஸ் எல்ப் படுற டார்ச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதாவது
ஹவுஸ் எல்ஃப்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் ரொம்ப ஹார்ஷ்லி தான் அதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்ஷாக தான் ஹவுஸ் எல்ஃப்ஸை வந்து எல்லோரும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேச்சர் வந்து எந்த இடத்துல தூங்குனா அவங்க வீட்டு கிச்சனில் ஒரு சின்ன ஒரு கபோர்டில் தான் தூங்கும். அதுவும் இல்லாமல் கிரியேச்சர் வந்து ஒரு பிளாக் ஃபேமிலியோட ஹவுஸ் எல்ஃபாக இருக்கிறதுனால வால்டமோர்ட் வந்து அவனை வந்து எம்லட் போர்ஷனை வந்து ட்ரிங்க் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவான். அதாவது அவனோட 7வது ஆர்க்ரிச்சை கண்டுபிடிக்கிறதுக்காக வால்டமோர்ட் அவனை ஃபோர்ஸ் பண்ணுவான். அப்புறமேட்டு வால்டமோர்ட்டே வந்து ஹார்க்கிங்கிற ஒரு ஹவுஸ் எல்ஃபை கொண்டுட்டு அந்த பழியை வந்து இவன் மேலே போட்டுருவான், கிரியேச்சர் மேலே போட்டுருவான். அதனால் வந்து அந்த கேஸ் கூட கிரியேச்சர் மேலே தான் நடந்து கிரியேச்சர் கூட சில நாட்கள் வந்து அரஸ்டில் இருந்தான். அப்புறம் கிரியேச்சர் பல ஹவுஸ் எல்ஃப்ஸ் எல்லாம் வயசாயிருச்சுன்னா அதால் சரியாக வேலை செய்ய முடியாது, மேஜிக்கும் பண்ண முடியாது. அதனால வந்து இந்த பிளாக் ஃபேமிலியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வயசான ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிற கிரியேச்சர்ஸ், அதாவது ஹவுஸ் எல்ஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொன்றுவாங்க. இந்த ப்ராக்டிஸ் வந்து யாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா எலாடோ ரே பிளாக்குங்கிற ஒரு பிளாக் ஃபேமிலியை சேர்ந்தவரால் தான் வந்துச்சு. முதல்ல வந்து டாபி வந்து மால்ஃபாய் ஃபேமிலியோட ஹெல்ஃபாக தான் இருந்தாங்க. ஆனால் வந்து 1992 வந்து ஹெல்ஃபாக இருந்தவன் ஃப்ரீ ஹெல்ஃபாக மாறிட்டான். அப்புறமேட்டு 1998 டோபி வந்து பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்சால் கொல்லப்பட்டான். எதனாலனா ஹாரியை வந்து பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்சுக்கிட்ட வந்து காப்பாற்றுறதுக்கோசரம். கிரியேச்சர் வந்து ஃபஸ்ட்டு அன்ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா வந்து சீரியஸ் பிளாக் இறந்ததுக்கப்புறம் அவனோட ஓனர் வந்து மாறி ஹாரி அவனோட ஓனராக இருந்ததுனால ரொம்ப அன்ஹாப்பியாக இருப்பான். அப்புறமேட்டு ஹெர்மாயினி தான் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி ஹாரியோட வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஹவுஸ் எல்ஃப்ஸ் வந்து நம்ம சிலதை மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மெயின் ரோல் வந்து பார்த்திங்கன்னா டாபி, கிரியேச்சர், அதுவும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விங்கிங்கிறது வந்து புக்கில் வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போடுறேன். விங்கியோட கேரக்டர் எந்த மாதிரினா ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் எல்ஃப் தான். அதை வந்து டோபி தான் வந்து வளர்த்துட்டு இருப்பான். அந்த ஹவுஸ் எல்ஃபை வந்து நம்மளோட ஹாக்வர்ட்ஸ் கிச்சனில் வந்து வேலைக்கு சேர்த்துட்டு இருப்பான். அது எப்போ பார்த்தாலும் பட்டர் பை குடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹாக்கி கிரியேச்சரை பற்றி நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஹவுஸ் எல்ஃபாக இருந்து அதை வந்து வால்டமோர்ட் கொன்னுட்டான். அதை வந்து ஹாஃப் பிளட் பிரின்ஸில் வந்து புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இதோட கண்டினியூஸ் பார்ட் வந்து நான் ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.